வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் மாத பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் வெளியான 3 ஹாப்பி நியூஸ் குறித்து விவரங்களை பார்க்கலாம். இந்த அறிவிப்புகளை யார் வெளியிட்டிருக்காங்க, ஓய்வூதியர்கள் எந்த வகையில் பயன்பெற முடியும், அவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்ன என்பது குறித்து விவரங்களை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அரசு துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும், அவர்களின் ஓய்வூதியம், பணிக்கொடை, குடும்ப ஓய்வூதியம் தொடர்பான நீண்ட நாள் கோரிக்கைகளை விரைந்து தீர்க்கவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ஓய்வூதியர்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் நடத்தப்படும். பொதுவாக மாவட்ட ஆட்சியர் அல்லது கருவூல மற்றும் கணக்குத்துறை மண்டல இணை இயக்குனர் தலைமையில் இந்த கூட்டங்கள் நடைபெறுவது வழக்கம். ஓய்வூதியம் வழங்கும் அதிகாரிகள் மற்றும் ஓய்வூதியர் சங்கத்தின் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்பார்கள். கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பு ஓய்வூதியர்கள் தங்களுடைய குறைகளை உள்ளடக்கிய மனுக்களை இரட்டை பிரதிகளில் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இந்த மனுக்கள் துறை வாரியாக பரிசீலிக்கப்பட்டு கூட்டத்தில் உரிய அதிகாரிகளால் சம்பவ இடத்தில் தீர்வுகாண நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தமிழ்நாட்டில் 3 மாவட்டங்களில் ஓய்வூதியர்களுடைய குறைகளை தீர்க்கக்கூடிய கூட்டம் நடைபெறக்கூடிய தேதி சார்ந்து தகவல்கள் வெளிவந்துள்ளன. அது சார்ந்து ஒவ்வொன்றாக பார்க்கலாம். நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகாஷ் வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஓய்வூதியர்கள் குறைதீர்ப்பு கூட்டம் வருகிற 12/6/2026 அன்று நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முதன்மை கூட்ட அரங்கத்தில் காலை 10:30 மணிக்கு நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் திருச்சி கருவூல கணக்குத்துறை மண்டல இணை இயக்குனர் கலந்து கொள்ள உள்ளார். ஓய்வூதியர்கள் தங்களது குறைகளை எழுத்து மூலம் அதிகாரபூர்வமாக இரட்டை பிரதிகளில் மாவட்ட ஆட்சியருடைய நேர்முக உதவியாளர் கணக்கு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நாகப்பட்டினம் 611003 என்ற முகவரிக்கு 25/5/2026க்குள் மனுக்களை அனுப்பி வைத்திட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதேபோல தமிழ்நாடு அரசு துறையில் பல்வேறு துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்கள் குறைதீர்ப்பு கூட்டம் எதிர்வரும் 12/6/2026 வெள்ளிக்கிழமையன்று காலை 10:30 மணி அளவில் நீலகிரி மாவட்ட ஆட்சி தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீர் அவர்கள் தலைமையில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. எனவே 31/12/2025க்கு முன்பு ஓய்வு பெற்று நாளது வரை ஓய்வூதியம் மற்றும் இதர ஓய்வூதிய பலன்கள் கிடைக்கப்பெறாதோர் தங்களது குறைகள் சார்ந்த விண்ணப்பத்தை இரட்டை பிரதிகளில் தயார் செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அல்லது மாவட்ட ஆட்சியருடைய நேர்முக உதவியாளர் கணக்குகள் அவர்களுக்கு நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ 15/5/2026க்கு முன்பு அனுப்பி வைப்பதோடு சம்பந்தப்பட்ட ஓய்வூதியர்களையும் கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மூன்றாவதாக, திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓய்வூதியர்களின் குறைகளை தீர்க்கும் கூட்டம் 19/6/2026 அன்று நடைபெறுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதாப் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு அரசு அலுவலகத்தில் தீர்வு செய்யப்படாமல் நிலுவையில் உள்ள ஓய்வூதியம் மற்றும் ஓய்வுகால பயன்கள் குறித்து ஓய்வூதியர்களின் முறையீட்டு மனுக்கள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் 19/6/2026 தேதி வரை வரவேற்கப்படுகிறது. ஓய்வூதியர்கள் தங்கள் பெயர், முகவரி, இறுதியாக பணிபுரிந்த அலுவலகம், தலைமை அலுவலகத்தின் முகவரி, ஓய்வு பெற்ற நாள், ஓய்வூதிய புத்தக எண் மற்றும் கோரிக்கை எந்த அலுவலகத்தில் நிலுவையில் உள்ளது போன்ற விவரங்கள் தங்கள் மனுவில் குறிப்பிட வேண்டும். இந்த முறையீடுகள் குறித்து ஓய்வூதியர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுடன் 19/6/2026 பிற்பகல் 3 மணி அளவில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் பரிசீலனை செய்து தீர்வு செய்யப்படுவதற்கு தடையாக உள்ள இடர்பாடுகளை முடிவு காணவும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுரைகள் வழங்கவும் கூட்டத்தில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். எனவே ஓய்வூதியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பயனடையுமாறு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதாப் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த 3 அறிவிப்புகள் சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.